நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னத்தில் நாம் யாவரும் இணைந்திருக்கின்றோம். மீண்டுமாய் இந்த இயேசுவை நாம் உற்று நோக்கி பார்த்து அவரை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, சென்ற வார ஆராதனையின் போது உடலினுடைய 5 ராஜ உறுப்புகளை பற்றி நாம் கண்டோம். அவற்றை பற்றி தியானித்து ஆண்டவர் அவற்றை தொடும்படியாகவும் குணப்படுத்துதலை, சுகத்தை தரும்படியாகவும் வேண்டி மன்றாடினோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனையானது உடலினுடைய அமைப்பினை உருவாக்குகின்ற 5 மிக முக்கியமான பணிகளை பற்றி நாம் சிறப்பாக நாம் கண்கூடாக, என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, உண்மையான உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு அவற்றை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். உடலில் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிற இரத்தம், உடல் முழுவதும் பரவி இருக்கின்ற நரம்புகள், உடல் முழுவதும் போர்த்தப்பட்டிருக்கின்ற தசைகள், தோள்கள், இந்த உடலை நிலைநிறுத்துகின்ற எலும்புகள் என இவை 5 அமைப்பு முறைகளை பற்றி இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக தியானித்து ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தை சுத்திகரிக்க, நம்முடைய நரம்புகளை எல்லாம் சீராக்க, தசைகளை எல்லாம் உறுதிப்படுத்த, நம்முடைய எலும்புகள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் உறுதி பெற்று நிற்க, நம்முடைய தோள்கள் உறுதியோடு வலிமையோடு திகழ, இதோ இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் திருநூலிலே 37வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக நம்முடைய உடல் அமைப்பை எவ்வாறு அமைக்கிறார் என்பதை எடுத்து கூறுகிறது இந்த இறைவார்த்தை. எனவே இந்த ஆராதனையில் சிறப்பாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இந்த ஆசீரை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவா, உமக்காக ஒரு நிமிடம் முழந்தால் படியிட்டு இதோ உம் திருப்பாதம் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பாடி நாம் இறைவனை துதிப்போமாக. ஒரு நிமிடம் முன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் முன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. ஆண்டவரே, உடல் முழுவதும் பரவி இருக்கின்ற
நரம்புகளுக்காக, தசைகளுக்காக, எலும்புகளுக்காக, தோள்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த இரத்தம், நரம்புகள், சதைகள், தோள்கள், எலும்புகள் எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, எங்களுடைய உடல் சீராக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்க அன்பு தகப்பனே, உம் திருப்பாதத்திலே நின்று கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இவற்றை நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், சுகத்தை பலத்தை தரும்படியாய் வேண்டி மன்றாடுகிறோம் அப்பா. உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? மொழிகளை தாண்டி மனமுறவாட மகிழினில் மிதப்பதும் ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் தலைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பின் ஆண்டவரே அப்பா, உமது வல்லமையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நினைக்கச் செய். இதோ உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மை நோக்கி நம்பிக்கை விசுவாசத்தோடு தங்களுடைய குரலை எழுப்பி மன்றாட்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களுக்கு கிருபை புரியும்படியாய், உமது அருள் நலன்களை பொழியும்படியாய் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உருக்கத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. சிறு பொழுதும் ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அறியாயோ என் தலைவா. நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன் என்று சொல்லி நம் உடலை அழகாய் கட்டமைக்கின்ற நம் ஆண்டவர், என் அன்பிற்குரியவர்களே, இந்த ஆராதனையின் வழியாக அவருடைய உயிருள்ள வல்லமையான வாழ்வளிக்கக்கூடிய பிரசன்னத்தின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், தொடுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, உடலில் உள்ள நரம்புகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். உடல் முழுவதும் பரவி இருக்கின்ற இந்த நரம்புகள் உடலினுடைய எல்லா உறுப்புகளையும் இணைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. வீட்டில் ஒரு ஒயர் வழியாக எவ்வாறு மின்சாரம் பாய்ந்து வீட்டில் இருக்கின்ற எல்லா மின்விளக்குகளையும் எரியச் செய்கிறதோ, அதுபோன்று உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தை எடுத்துச் சென்று உடலுக்கு ஆற்றலை கொடுப்பது, கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுவது எது என்றால் இந்த நரம்புகள். இந்த நரம்புகள் தான் இவற்றிற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. எனவே எல்லா பாகங்களையும் இணைக்கக்கூடிய 43 ஜோடி நரம்புகள் நம்முடைய உடலிலே இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இதில் 12 ஜோடி நரம்புகள் மூளையோடு நேரடியாக இணைந்து கொண்டும் 31 ஜோடி நரம்புகள் தண்டுவட பகுதியிலிருந்து பிற பாகங்களோடு இணைந்தும் காணப்படுகிறது. இந்த நரம்புகளை எல்லாம் நாம் நேராக வைத்து பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 45 மைல் தூரம் வரை
மிகப்பெரிய நீண்ட தூரமாக இது அமைந்திருப்பதை நாம் காணுகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய நரம்பானது பிரச்சனைக்குள் உள்ளாகிறதோ அப்பொழுது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிறது, நரம்பு கோளாறுகள் வருகிறது, சதைப்பிடிப்புகள் ஏற்படுகிறது, இரத்த ஓட்டமானது தடைபெறுகிறது. எனவே இப்பேற்பட்ட இந்த நரம்புகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய், அவை சீராக இயங்கும்படியாய் கட்டளையிடும்படியாக இந்த ஆராதனையின் வழியாக நாம் ஜெபிப்போமாக. இரண்டாவது, நம்முடைய உடலிலே இயக்கத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது எது என்றால் இரத்தம். இந்த இரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படியாக, இவை நமக்குள் ஒரு உற்சாகத்தை, ஊக்கத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உடலினுடைய எல்லா பாகங்களையும் இணைப்பது இந்த இரத்தம். நம் உடலில் ஏறக்குறைய 5 லிட்டர் ரத்தம் இருக்கிறதாம். இந்த இரத்தமானது ஏறக்குறைய 91% நீரினால் ஆனது. இரத்த சிவப்பணுக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த இரத்தமானது சிவப்பு நிறத்தை அடைகிறது. அன்பிற்குரியவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 26வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை குறிப்பிடுகிறது, இது என் உடன்படிக்கைக்கான இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று. ஆண்டவருடைய இரத்தமானது நமக்கு விலையாக கொடுக்கப்பட்டது. எனவே இந்த உயர் மதிப்புள்ள இரத்தத்தை ஆண்டவர் இந்த ஆராதனையின் வழியாக சுத்திகரிப்பு செய்கிறார், தூய்மைப்படுத்துகிறார், கழுவுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, உடல் முழுவதும் இந்த இரத்தமானது சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய 64 வினாடிகள் அது எடுத்துக் கொள்ளுகிறதாம். உடலுக்கு தேவையான ஆதாரத்தை கடத்துவதுதான் இந்த இரத்தம். குறிப்பாக ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லுகிறது இந்த இரத்தமானது. என் அன்பிற்குரியவர்களே, புரதங்கள், குளுக்கோஸ், இரும்பு, தாதுக்கள் என அனைத்தையும் உடலுக்குள் செலுத்துவது எது என்றால் இந்த இரத்தம். எனவே இந்த இரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரிப்பு செய்ய, உடலினுடைய எடையில் 9% இருக்கின்ற இந்த இரத்தமானது ஆண்டவரால் எப்பொழுதும் நம்முடைய உடலுக்குள் புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய சக்தியாக, ஆற்றலாக இந்த இரத்தம் மாற இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். மூன்றாவது, என் அன்பிற்குரியவர்களே, உடலினுடைய எலும்புகள் எல்லாம் உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. உடல் எலும்புகளால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் பிறக்கும் போது நாம் எல்லோருக்கும் ஏறக்குறைய 300 எலும்புகள் இருக்கிறதாம். 300 எலும்புகளோடு நாம் பிறக்கின்றோம். ஆனாலும் கூட முழுமையாக நாம் வளர்ந்த பிறகு நம்முடைய உடலிலே 206 எலும்புகள் தான் இருக்கின்றன. மீதி எலும்புகள் என்ன ஆகின்றன என்று பார்க்கும்போது ஏறக்குறைய 94 எலும்புகள், என் அன்பிற்குரியவர்களே, மற்ற எலும்புகளோடு அவை இணைந்து கொண்டு மறைந்து போகிறதாம். இந்த எலும்புகள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது எலும்பு முறிவு ஏற்படுகிறது. சிக்கன்குனியா போன்ற நோயினால் அது பாதிப்படைகிற போது மிகவும் வலிமை இழந்து காணப்படுகிறது. எலும்பு தேய்மானம் ஏற்படுகிறது. எலும்பு வளர்ச்சியானது குன்றி போகிறது. என் அன்பிற்குரியவர்களே, எசேக்கியேல் நூலிலே 37வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது, நான் இறைவாக்குரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது, ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்த்து கொண்டது என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய எலும்பை உறுதிப்படுத்துகிறார், அந்த எலும்புக்கு வலு கொடுக்கிறார், ஆற்றலையும் சக்தியும் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆராதனையின் வழியாக நாம் ஜெபிப்போம். நான்காவது, என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உடலிலே இருக்கின்ற சதைகள், தசைகள் என்று சொல்லுகிறோம். இந்த தசைகளானது நம்முடைய இந்த எலும்புகளை மூடி இருப்பதாக அமைந்திருக்கிறது. உடலுக்கு உருவத்தை கொடுப்பது எது என்றால் இந்த தசைகள். நாம் ஒரு வார்த்தை பேசுகிற போது ஏறக்குறைய நம்முடைய முகத்தில் மட்டும் 72 தசைகள் அசைகின்றனவா. உடல் இயக்கத்திற்கு மிகவும் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது இந்த தசைகள். சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த தசைகளினால் பல பிரச்சனைகள் நமக்கு உள்ளாகிறது. தசை பிடிப்புகள், தசை பிதுங்குதல், தசை வீக்கம் என்று பலர் நாம் இதில் அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை, நான் பார்க்கையிலே
அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றில் மேல் மூடியது என்று சொல்லுகிற போது இந்த தசைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவற்றை தொடுகிறார், சுகப்படுத்துகிறார் என்பதனால் நம்முடைய தசைகளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து ஆண்டவர் அவற்றை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இறுதியாக என் அன்பிற்குரியவர்களே, நம் உடலானது போர்த்தப்பட்டிருக்கிறது. எப்படி அது போர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தோலினால் போர்த்தப்பட்டிருக்கிறது. உடலின் மிக பெரும் பகுதியாக விளங்குவதுதான் இந்த தோல். ஏறக்குறைய வளர்ந்த ஒரு மனிதரிடத்திலே சுமார் 2 சதுர மீட்டர் பரப்புள்ள தோல் பகுதி அமைந்திருக்கிறதாம். இது உடலை நீரிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் குளிரிலிருந்தும் பாதுகாக்கின்ற போர்வையாக விளங்குகிறது. என் அன்பிற்குரியவர்களை, எப்பொழுதெல்லாம் நம்முடைய தோல் பாதிப்படைகிறதோ அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் தொழுநோய் வருகிறது, சொறி சிரங்குகள் வருகிறது, படைகள் வருகிறது, படர்தாமரை வருகிறது, சொரியாசிஸ், சின்னம்மை, பெரியம்மை முதலிய பல நோய்கள் இந்த தோலினால் உண்டாக கொண்டிருக்கிறது. எனவே யோபு திருநூலிலே குறிப்பிடுகிறபடி 30:30 அதிகாரம் 30வது இறைவார்த்தை, என் தோல் கருகி உருகின்றது, என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன என்று அவர் ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் அவருக்கு எவ்வாறு புதிய தோலினை கொடுத்தாரோ, புதிய எலும்பினை கொடுத்தாரோ, அதுபோன்று நம்முடைய உடலில் இருக்கின்ற இரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரிக்க, நரம்புகளை அழகாக தொடுக்க, தசைகள் எல்லாம் உறுதி பெற, எலும்புகள் எல்லாம் வலிமை பெற, தோள்கள் எல்லாம் சுகம் பெற வேண்டி இதோ இந்த ஆராதனையின் வழியாக நாம் சிறப்பாக இறைவனிடத்தில் வேண்டி ஜெபிப்போமாக. உற்சாகத்தோடு என் அன்பிற்குரியவர்களே, எத்தகைய நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவன் நம்மோடு இருப்பதனால், ஆண்டவன் நம்மை பாதுகாப்பதினால், வழிநடத்துவதனால் நமக்கு எந்த கவலையும் இல்லை என்கிற உணர்ச்சி மிக்க உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்கிற பாடலை இணைந்து நாம் பாடி செபிப்போமாக. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அழாதே, கவலைப்படாதே,
வருத்தப்படாதே. ஏன் என்னுடைய உடலிலே இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கிறது? எதற்காக ஆண்டவர் எனக்கு இத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறார்? ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் அப்பா. என்னை சுகப்படுத்தும் தேவனே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய உடல் முழுவதுமே உன்னுடைய திருக்கரங்களிலே நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை என்னை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நான் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி சுபிக்கிறேன் அப்பா. என் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், என் ரத்தத்தை சுத்திகரியும். உடல் முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த ரத்தமானது ஆண்டவரே வலிமை பெற வேண்டி, ஆண்டவரே இந்த ரத்தத்திற்கு நீர் சக்தியை, ஆற்றலை கொடுக்கும்படியாக உன்னிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிறோம். உன்னிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் தகப்பனே, செபிக்கிறோம் அப்பா. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவரே, என்னுடைய நரம்புகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீர் அழகாக சொன்னீரே அப்பா, உன்னுடைய உடலை நான் நரம்புகளால் தொடுத்திருக்கிறேன். ஆம் என் அன்பா அப்பா, என்னுடைய நரம்புகளை நீர் ஆசீர்வதியும். அவற்றை சீராக இயங்கச் செய்யும்படியான கிருபையை நீர் பொழியும்படியாக வேண்டி செபிக்கிறேன் அப்பா. உடம்புகள் எல்லாம் என் அப்பா நன்றாக இந்த எலும்புகளினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகான இந்த எலும்புகள் உறுதி பெறும்படியாக, வல்லமை பெறும்படியாக, புத்துணர்ச்சி பெறும்படியாக நீர் கட்டளையிடும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு நீர் சொன்னீரே, இதோ மானிடா, உலர்ந்த எலும்புகளுக்கு நீர் கட்டளையிடு, அவை மீண்டும் உயிர் பெற்ற அவருக்குள் சக்தியை, ஆற்றலை, வல்லமையை கொடு என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொன்னது போல, இதோ எங்களுடைய உடலிலே இருக்கிற நரம்புகள், எங்களுடைய உடலிலே இருக்கிற எலும்புகள் வலுப்பெறும்படியாக, உறுதி பெறும்படியாக உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி செபிக்கிறோம் அப்பா, மன்றாடுகிறோம் தகப்பனே. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவரே, என்னுடைய உடலினுடைய தசைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. இந்த தசைகள் எல்லாம் சீராக இயங்குவதற்காக, இந்த தசைகள் நன்றாக உறுதியோடு இருப்பதற்காக உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடுகிறோம். இதோ தோளில் இருக்கிற வியாதிகளை உம் திருப்பாதம் ஒப்படைக்கிறோம் அப்பா. சொறி, சிரங்கு, படைகள் எதுவாக இருந்தாலும் என் அன்பு தகப்பனே, உன்னுடைய அன்பு கரம் பட்டால் சுகம் பெறுகிறது, வலு பெறுகிறது, குணமடைகிறது என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரே நீர் தொட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உம் கரங்களிலே நான் ஒப்படைக்கிறேன். என்னுடைய தோல் வியாதிகளை எல்லாம் சுகப்படுத்தும், எங்களுடைய தோல் வியாதிகள் எல்லாம் குணப்பெறட்டும் அப்பா. இதோ எங்களுடைய உடலில் இருக்கிற இந்த தசைகள் எல்லாம் சீராக இயங்குவதற்கான ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் உருக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டி மன்றாடுகிறோம்.
செபிக்கிறோம் தகப்பனே, செபிக்கிறோம் அப்பா. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 22. என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதிலளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகிறேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ராயலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர், அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். ஆண்டவரே, என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. ஆண்டவரே, இதோ நான் கொட்டப்பட்ட நீர் போல ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின, என் இதயம் மெழுகு போல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டி. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கிறார்கள். என் ஆடைகளை தங்களுக்கிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் அப்பா, விரைந்து வாரும். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மாற்றுப்படுத்தும் வண்ணமாக மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்
உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே. துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே. துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியா